மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுமே சரி, மெயின் டோருமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கொடுத்துருக்காங்க. வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் வரும். வாஸ்துமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. பால்கனி இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் வாங்குறதே வேஸ்ட்டுங்க. அதுவும் பால்கனி நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. வென்டிலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நமக்கு மெயின் ஆன் பண்ணல, நான் எந்த லைட்டுமே போடல. அந்த சன்லைட் வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே நமக்கு வுட்டில் தான் கவர் பண்ணாங்க. பிவிசி தான் பார்க்கும்போது, ஆனால் வுட் மாதிரி இருக்கும், ஆனால் பிவிசியில் தான் பண்ணிருக்காங்க. சரி, ஓகேங்க. இப்போ எல்லாமே பார்த்தாச்சு, லொக்கேஷனுமே பார்த்தாச்சு. முக்கியமானது ப்ரைஸ். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி, சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. சென்னையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் சைட்டு பார்க்க வரும்போதும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயா போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட் ஆக விடாமல் ரெகுலராக வாட்டர் குடிச்சிட்டே வாங்க. ஏன்னா எங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ, நம்ம உறவுகள் உங்களோட ஹெல்த்துமே எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ வாட்டர் குடிக்க மறந்துடாதீங்க. ரெகுலராக பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டராவது குறைஞ்சது நீங்கள் குடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம உடம்புக்கு தேவையான வாட்டர் கெப்பாசிட்டி நம்ம உடம்புல இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேடவாக்கம் நியர் பொன்மாரில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு 4 BHK ரீசேல் வீடு தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடை நம்ம சேனலில் போட்டிருப்போம். இருந்தாலும் இதை ஏன் இப்போ இன்னொரு வாட்டி போடுறோன்னா, இதோட ப்ரைஸை கம்மி பண்ணி இப்போ போடுறாங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எலிவேஷனை பார்த்துடலாம். இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்கள், நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணிருக்காங்க பாருங்கள் எலிவேஷன். ஆக்சுவலாக இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான். ஆனால் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2022 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்தாங்க. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கூட இல்லை, 3 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் பொன்மார் வரீங்க பார்த்தீங்களா, பொன்மார் ஜங்ஷன்லேருந்து அப்படியே ரைட்டு கண்டிகை வரும். கண்டிகை ரோடு திரும்புறீங்க பாருங்க. கண்டிகை ரோட்லேருந்து அப்படியே ஒரு 500 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. கிரைஸ்ட் ஸ்கூல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடை வெளியே பார்த்துடலாம். அவுட்டரில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 964 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நமக்கு செட் பேக்குமே விட்டுருக்காங்க. இதோட சைடில் பாருங்கள், நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். செட் பேக்குமே விட்டுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வாழை மரம் அதெல்லாம் வச்சு இருக்காங்க. நீங்கள் ஒரு செடி பூச்செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான கார்டன் செட்டப் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 ஃபீட் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாசக்கால் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ரோடு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிகை பொன்மார்லேருந்து கண்டிகை போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு தான். அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 4வது பிளாட் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. அப்படியே ஒன்றா உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ரெண்டாவது, இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. மெயின் டோரும் சரி, மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுமே சரி, மெயின் டோருமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செடான் கார் நிறுத்துகிற மாதிரி, பெரிய செடான் கார் இல்லை, நீங்கள் ஒரு 7 சீட்டர் கார் கூட தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் விட்டு தான் பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு செப்டி டேங்க்குமே வந்துடும், உங்களுக்கு சம்புமே போட்டு கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்பேக் இதை பாருங்க, வீடை சுற்றி வர மாதிரி செட்பேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே போனால் நமக்கு டைம் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் தான் வெளியே செட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லைங்க. அவங்களே ரெடிமேட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே போட்டிருக்காங்க கிரானைட்டில். நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். ஈவினிங்கில் சிட் அவுட் பிளேஸ் மாதிரியும் ரெடி பண்ணிருக்காங்க. இபி மெயின் மீட்டர், இபி மீட்டர் 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கலைன்னா அந்த டம்மி பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா செட்பேக் வீட்டுக்கு சுற்றி வர வழி தான் செட்பேக்.
அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்த்துலாம். டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் கார் வாஷ் பண்ணுறீங்க இல்லை வீட்டிலேருந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே பைப்புமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி டோர் பாருங்கள், மங்களகரமாக விநாயகரோட சூப்பராக இருக்குது. ரெண்டாவது நம்ம கிளைண்ட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் வரீங்க அப்படின்னா கால் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீட்டு உள்ளே போய் பார்க்க முடியும். கீ எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் எடுத்துன்னு வரணும். நீங்கள் முன்னாடியே கால் பண்ணால் தான் நாங்கள் சைட் விசிட்டுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்க அப்படியே உள்ள வாங்க. ஸோ லிவிங் ஏரியா நல்ல ஒரு காம்பேக்டான லிவிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிய லிவிங் ஏரியா அப்படின்னு தான் சொல்ல முடியாது. பட் நமக்கு பெட்ரூம்ஸ் எல்லாமே நமக்கு பெரிய பெரிய பெட்ரூம்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், லிவிங் ஏரியா, காமன் ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ஒரு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. ஏஜ்ட் பர்சன், உங்கள் வீட்டில் ஏஜ்ட் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பெட்ரூம் நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம். வாங்க மெயின். ஆக்சுவலாக மெயின் இப்போ ஃபுல்லாகவே ஆஃபில் தான் இருக்குது. ஒரு வாட்டி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து மெயின் ஆன் பண்ணல, நான் எந்த லைட்டுமே போடல. அந்த சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து நமக்கு லைட் எதுவுமே போடல. இப்போ தான் நான் போட போகிறேன், மெயின் ஆன் பண்ண போகிறேன். திரும்ப சொல்ல, EB வந்து 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் தான். லைட் எரியுதானா உங்களுக்கு அந்த சின்ன சேஞ்சஸ் கூட தெரிஞ்சிருக்காது. ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவி ஷோகேஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். டிவி யூனிட் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அவங்களே ஷோகேஸுமே போட்டு கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பாருங்கள், வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் காமன் ரெஸ்ட் ரூம் வரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் தேவைப்படும். நீங்கள் அந்த ரூமை இங்கே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாம். கிச்சன் சைஸ் பாருங்கள், நீங்களே நல்லா ஒரு பெரிய கிச்சன் சைஸாக, அதாவது வந்து 10க்கு 11 சைஸில் கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கொடுத்துருக்காங்க. வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் வரும். வாஸ்துமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. கிச்சன் நீங்கள் சமைக்கிற ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ பாருங்கள், 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. எக்ஸாஸ்டுக்கான ஃபேன் அந்த பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிம்னி போடணுன்னாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக இது பண்ணிருக்காங்க. PVCயில் அங்கங்கே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ். அந்த ஸ்டேர்கேஸ் கீழே வந்து அந்த சின்ன ஸ்பேஸை கூட விடாமல் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்துடலாம். அவங்க அப்படியே ஃபிக்ஸடாக பண்ணி வைக்கல, இது ரெடிமேட் இது தான். வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த இதுக்குள்ளே வந்து நான் லைட்டு கூட போடலங்க. அதோட சன்லைட் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு காம்பேக்டான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், கெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், கெஸ்ட் ரூமுக்கு மேலேயே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் வீட்டில் ஏஜ்ட் பர்சன் இருக்காங்கன்னா, இல்லை சில்ட்ரன்ஸ் ரூமாக கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே PVCயில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துடலாம். முன்னாடி கீழே டைல்ஸ் எல்லாம் பாருங்களேன். உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குல்ல, ஆனால் கிரானைட் ஃபினிஷிங் இல்லைங்க, டைல்ஸ் தான். 2க்கு 4 சைஸில் உங்களுக்கு கிரானைட் மாடலில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. வாங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியோட 3 பெட்ரூம் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பெட்ரூம் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமை போய் பார்த்துடலாம். வாங்க அப்படியே வாங்க. இந்த ரூம்லேயும் பாருங்கள், 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. நமக்கு சன்லைட் டைரெக்டாகவே வரும். ஜஸ்ட் நான் லைட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு அப்படி இருக்குல்ல. லைட்டு பாருங்கள், லைட்டு எரியுதுன்றது கூட உங்களால் கெஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூமில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் டிவி செட் பண்ணிக்கலாம். கிங் சைஸ் பெட் போட்டாலும் பெரிய ஒரு பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து நமக்கு வுட்டில் தான் கவர் பண்ணாங்க, பிவிசி தான் பார்க்கும்போது. ஆனால் வுட் மாதிரி இருக்கும், ஆனால் பிவிசியில் தான் பண்ணிருக்காங்க. இந்த ரூமில் சின்னதாக நமக்கு வந்து ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 2 அடி தாங்க வரும். ஆனால் வந்து ஒரு பெட்ரூமில் சின்னதாக ஒரு பால்கனி, அதுவும் மாஸ்டர் பெட்ரூம்னாலே பால்கனி இல்லைன்னா நல்லா இருக்காது. அதுக்காகவே இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கா, சன்செட்னால் நீங்கள் பார்க்கலாம். சன்ரைஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இன்னொரு பால்கனியாக தான் பார்க்கணும். வாங்க ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அட்டாச் பாத்ரூம். வாங்க, பாத்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால்டேஜ், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் செட் நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. உங்களுக்கு சின்னதாக இங்கே பாருங்கள், பேரிவேர் பிராண்டில் வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே வந்து பிவிசி டோர் தாங்க. அப்படியே ஒன்றா பார்த்துடலாம். இது நம்ம பால்கனி கேட் போட்டிருக்காங்க. நான் போகலாம் ஒன்றா. அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான சைஸ் தான். நீங்கள் கிட்ஸுக்கு உங்களோட ரூம் கொடுக்குறீங்க, இல்லை கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரூமை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்கள் வீட்டில் ஏஜ் பர்சன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் உங்களோட ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கிட்ஸ் ஆர் உங்கள் கெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு இதுலேயும் செல்ஃப் லேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் போட்டிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளவாங்க, வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. வால் டைல் பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம்ன்ட்டு, சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ஃபிஷ்ஷு, அந்த டைலோட லுக் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் உங்களுக்கு இது கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. இதுலேயும் சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம இந்த வீட்டோட பால்கனிக்கு போயிடலாம். பால்கனியில் நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வீட்டுக்கு அழகே வந்து பால்கனி வச்சு, இப்போ தான் வந்து பால்கனி இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் வாங்கிறதே வேஸ்ட்டுங்க. அதுவும் பால்கனி நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஒரு பெட்ரூம் சைஸில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது மேலே பாருங்களேன், இந்த கொக்கிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் நீங்கள் வந்து அந்த பூச்செடி இருக்குது பாருங்கள், பூச்செடியை தொங்க விட்டு டிசைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டியூப்பில் எலிவேஷனுக்காக பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் மார்னிங் டைமில் சன்ரைஸ் பார்க்கணுன்னாலும் தாராளமாக, ஏன்னா அது மெயின் ரோடு பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஆப்போசிட்டில் பில்டிங்கே வந்தால் கூட நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ரோடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ஃபீட் ரோடு. ஸோ உங்களுக்கு வென்டிலேஷனுக்கோ ஏர் சர்க்குலேஷனுக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. வாங்க, இந்த வீட்டோட 4th பெட்ரூம். இங்கே தான் பால்கனி ஆண்ட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வென்டிலேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள், டைல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து டைல்ஸ் எல்லாமே மாறும். அதை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாங்க நம்ம டெரஸில் போயிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எல்லாமே பார்த்துடலாம். இன்னும் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா, லேண்ட் ஏரியா அதெல்லாமே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ப்ரைஸ் மட்டும்தான் சொல்லலை, அதையும் நம்ம போய் ஒன்றா பார்த்துடலாம். முக்கியமான பாயிண்ட் எல்லாருமே நீங்கள் இதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும், இன்வெர்ட்ரு பாயிண்ட்டு. ஒரு வீட்டுக்கு இன்வெர்ட்ரு பாயிண்ட் இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது சென்னையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நீங்கள் இன்வெர்ட்டர் தான் தேடுவீங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் கூட சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இருக்க முடியாது. இன்வெர்ட்டர் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சோலார் போட்டு பேட்டரி போடுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தரகோட்டா டைலில் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் எல்லாமே போட்டு கிளியராக, அதாவது புது பில்டிங் பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பெயிண்ட் அடித்து உங்களுக்கு பக்காவாக ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. வாங்க, ஓவர் ஹெட் டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு காங்க்ரீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெட்ரூம் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது தாராளமாக கட்டலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே பாருங்கள். உங்களுக்கு
பீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் எல்லாமே ரைஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இன்னொரு மேலே ஒரு வீடு கட்டுறீங்க, மேலே ஒரு ரூம் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக போடலாம். சரி ஓகேங்க, இப்போ எல்லாமே பார்த்தாச்சு, லொக்கேஷனுமே பார்த்தாச்சு. முக்கியமானது ப்ரைஸ். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகஷியபிள். லோன் வேணுனாலும் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம். நாங்களே உங்களுக்கு 80% வரைக்கும் பண்ணி தரோம். உங்ககிட்ட ஒரு 20 லட்ச ரூபா கையில் ஹேண்ட் கேஷ் இருந்தால் போதுங்க, இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா, பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோன் பண்ணி தரோம். வெறும் 20 lakhs கையில் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் இன் அண்ட் அரௌண்டு எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸில் நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து சந்தோஷமாக நீங்கள் வாங்குவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.